ஒரு வெட்டிங் vlog பார்த்துடலாமா? இதான் வந்து எனக்கு வந்து அவுட்ஃபிட் இது. நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து வெட்டிங்க்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு டெம்பிள் வெட்டிங் தான். அதனால் ரொம்ப வந்து இது பண்ண வேண்டாம், மினிமலாக வந்து இது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மினிமலாக கிளம்பியிருந்தோம். அண்ட் இது வந்து என்னென்னா வந்து ஒரு கோல்டு பிக் பார்டர் சாரீ. இந்த கையில் நான் போட்டிருக்கிறது வந்து நான் ஷவானால் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது ஆக்சுவலி நான் மாடர்ன் ட்ரெஸ்க்கு தான் வாங்கினேன். பட் அப்புறமா தான் தோணுச்சு, நம்ம ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணலான்னா இது போடும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இதோட நான் வந்து ஒரு வாட்ச் பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் பேங்கிள்ஸ் இன்னொரு ஹேண்டில். இந்த மாதிரி தான் வந்து நான் சிம்பிளாக தான் மினிமலாக போட்டிருந்தேன். ரொம்ப ஹெவியான இது மாதிரிலாம் போடல. அண்ட் தென் நான் வந்து ஹிப் செயினும் போட்டிருந்தேன். இதான் என்னோடய அவுட்ஃபிட். ஒரு மாதிரி ப்ளூ வித் கோல்டன் காம்பினேஷனில். டெம்பிளில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து அங்கே அப்ளிகேஷன் ஏதோ ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட்டிங் டைம் போயிட்டு இருந்தது. அண்ட் வெயிட்டிங் டைம்லேயே வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்டு இதான் வந்து கோயிலில் வந்து நான் அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணுற இடத்துலலாம் வந்து அப்படியே கோயிலை வந்து சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் நான். அண்டு நாங்கள் வந்து முகூர்த்தத்துக்கு உட்கார வச்சுட்டாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் வெயிட் பண்ணி ஏன்னா ரொம்ப 25 வெட்டிங்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் வந்து அந்த க்ரௌடில் வெயிட் பண்ணிருக்கும்போது அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து அப்படியே வந்து அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கோயிலை சுற்ற போயிருந்தோம். அப்புறம் அப்படியே வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து கேப்சர் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். அந்த உற்சவர் இருந்தார். உற்சவரே வீடியோ எடுத்தேன். அண்டு கோலம் கிட்ட போகிற சைடில் ஒரு இருந்தது. அண்ட் அது ஆப்போசிட்டில் வந்து அம்மன் இருந்தது. எல்லா இடத்துலையும் நான் வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் செம்ம க்ரௌடு இருந்தனால ரொம்ப உள்ளே போய்க்க முடியல. அதுக்கு முன்னாடி நாள் கீர்த்திகை இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் டே கல்யாணத்துக்கு வந்து ஹெவி க்ரௌட் இருந்தது. அண்டு மேக்கப் வந்து நான் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டேன். வந்த உடனே வந்து ஆயில் போட்டு நல்லா வந்து மேக்கப் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு தான் ரப் பண்ணி நம்ம மேக்கப் எடுக்கணும். ஃபுல்லாக வந்து ஆயில் போட்டு அதுக்கப்புறம் ரப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். டபுள் கிளென்ஸ் பண்ணுவேன் நான். இந்த பாருங்கள், ஆயில் வச்சு எடுத்தாலே ஃபுல்லாக இப்படி தான் வந்து இருக்கும். அண்ட் இதுதான் வந்து ஸ்டில்ஸு. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரோப் செயின்ஸ் மாதிரி தான் வந்து இதுக்கு வந்து பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா மினிமல் லுக் க்ரியேட் பண்ணுறோம், ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா டெம்பிள் வெட்டிங்னா போது கொஞ்சம் சட்டிலாக கிளம்புனா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப எதுவுமே ஹெவியாக இது பண்ணிடல, ஓவர் ஷேட் பண்ணாத மாதிரி மேக்ஸிமம் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இதுவே வெட்டிங் வந்து கல்யாண மண்டபத்தில் இருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து க்ளோஸ் லுக். இங்கே பாருங்கள், சோக்கர் வித் ஒரு செயின் அண்டு வந்து ஒரு நார்மல் சிங்கிள் செயின் எல்லாமே போட்டிருந்தேன். லாங் இயரிங்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எப்போவுமே லாங் இயரிங்ஸ் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைப்பு மாதிரி இருக்கும். சிம்பிள் இயரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். அண்டு அதனால் வந்து லாங் இயரிங்ஸ்ன்றது மஸ்ட். மினிமல் வெட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த வெட்டிங்காக இருந்தாலும் சரி, நார்மல் லாங் இயரிங்ஸ் கம்பல்சரியாகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது உங்களோட விருப்பம். ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப கிராண்டாக போட்டால் தான் இதுவாக இருக்கும். நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி இது பண்ணியிருந்துக்கலாம். இது வந்து நாங்கள் அங்கேயே எடுத்த இது பக்கத்துலேயே வந்து ஏதோ கூட மாதிரி இருந்தது. அதில் தான் வந்து ஃபுட்டு. ஸோ அங்கே வந்து நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் டின்னர்ஸ் இந்த மாதிரி வந்து லுக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது ஃபுல் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ரேண்டமான செல்ஃபீஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பாருங்கள், எவ்வளோ இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு வந்து நிறையா கல்யாண கப்புள் வந்து அங்கங்கே இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு, அந்தளவுக்கு வெட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. இன்னொரு விஷயம் என்னதுன்னா வந்து வெட்டிங் வேறு இடத்துல கல்யாண மண்டபத்தில் நடந்திருக்கோம்ல, அவங்களாம் கூட வந்து வராங்க கோயிலுக்கு ஃபேமிலியாக வேனில். ஸோ இதுதான் வந்து பிக்சர்ஸ், குரூப்பில் வந்த பிக்சர்ஸ் நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்து ஃபுல் அவுட்ஃபிட். இது வந்து லாங் பிக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.